கேரள தேசத்தில் இருந்து கருப்பசாமி எப்படி மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மதுரையை அடுத்த அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில் மிகவும் பழமையும் பெருமையும் பெற்றதாகும். இத்திருத்தலமானது பக்தர்கள் வேண்டிய வரங்களை வேண்டியபடி அருள் தரும் கள்ளழகர் பெருமாள் தலமாகும். இந்த கோவிலில் தான் 18ஆம் படி கருப்பசாமி எவ்வாறு வந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த கள்ளழகர் அபரஞ்சி தங்கத்தினால் உருவானவர். எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான பெருமாள் இவர். கள்ளழகரின் பெருமைகளை கேள்வியுற்ற மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசர் ஒருமுறை அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். பெருமாளின் அந்த தெய்வீக அழகில் அவர் மனம் மயங்கிவிட்டது. எப்படியாவது இந்த அழகரை தனது நாட்டுக்கு கவர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் பாதுகாப்பான கோட்டையில் இருக்கும் அழகரை கடத்தி செல்வது இயலாத காரியம். அதனால் அந்த பணியை அரசன் தனது நாட்டின் சக்தி வாய்ந்த 18 மந்திரவாதிகளிடம் ஒப்படைத்தார். மந்திரவாதிகள் நேராக அழகர் கோவிலுக்குள் வந்தனர். அழகரை கவர்வதற்கு முன் அவரின் மூர்த்தத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டனர். இதற்காக ஒரு விசேஷமான மந்திர மையை உருவாக்கினார்கள். அந்த மையை கண்களின் இமைகளில் பூசிக்கொண்டால் அவர்களின் உருவம் யாருக்கும் தெரியாமல் மறைந்துவிடும். அப்படி தந்திரமாக மறைந்திருந்த அவர்கள் மந்திரம் ஜெபித்து அழகரின் மூர்த்தத்தில் இருந்த சக்தியை களவாட முயன்றனர். கயவர்களின் இந்த திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோவில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து மறைந்தார். உடனே கண்விழித்த பட்டரோ சாமியை பாதுகாக்க ஒரு உபாயம் செய்தார். மறுநாள் காலை பெருமாளுக்கு நிவேதனமாக செய்யப்படும் பொங்கலை வழக்கத்தை விட அளவுக்கு அதிகமாக மிளகை சேர்த்து ஆலயம் முழுவதும் உருட்டி வைத்தார். பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் உருவம் தெரியாமல் அதை எடுத்து தின்றனர். அடுத்த கணம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த மிளகின் காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டனர். மந்திரவாதிகளின் கண்ணீரில் கண் இமைகளில் பூசியிருந்த கண்மை அழிந்தது. மாயமை அழிந்ததும் அவர்களின் மாயசக்தி நீங்கி உருவமும் வெளிப்பட்டது. உடனே அங்கிருந்த காவலர்கள் அந்த 18 மந்திரவாதிகளையும் பிடித்து ஒவ்வொருவரையும் ஒரு படிக்கட்டில் புதைத்தனர். இவர்களுடன் துணையாக வந்த மலையாள தேசத்து காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால் கட்டி பிடித்தனர். அந்த தெய்வமோ அழகரின் அழகில் மயங்கி தான் இனி இருந்து அழகருக்கு காவல் செய்வதாக சொல்லியது. அதற்கு கூலியாக தினமும் அழகருக்கு செய்யப்படும் அர்த்தஜாம நிர்மாலிய நிவேதனங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. எல்லோரும் சம்மதிக்க இன்றளவும் அந்த காவல் தெய்வமே 18ஆம் படி கருப்பசாமியாக இருந்து கள்ளழகர் பெருமாளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகிறது.